இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே இந்த 2 ஆப்பை வச்சு நாம் கரண்ட் பில்லு எப்படி கட்டிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உபயோகங்கடா போயிட்டு கரண்ட் ஆஃபீஸில் கட்டினுக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறது மூலிமா இந்த ஆப் மூலிமா வந்து நீங்கள் உங்கள் மொபைலு கரண்ட் பில்லு கட்டிக்க முடியும். அதே மாதிரி ரீசார்ஜும் பண்ணிக்க முடியும். ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபோன்பேவில் போயிட்டு பாருங்கள், நம்ம வந்து இதுக்கு முன்னால் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க பணம் அனுப்புறது, அதே மாதிரி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி செக் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், மொபைல் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரீசார்ஜ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், நிறைய சிட்டி பேர் வரும். இதில் நமக்கு வேணுன்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஓகேங்களா? தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு வந்து பாருங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணோடனே பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்பர்னு கேட்குது. இந்த கஸ்டமர் நம்பர்ன்ற இடத்துல ஒரு 8 நம்பர் வந்து என்டர் பண்ணோம். அந்த 8 நம்பர் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய பில்லில் இருக்கும். அப்படி இல்லாதவங்க தெரிஞ்சுக்காங்க. 08430008 08430008 இந்த 8 நம்பரை என்டர் பண்ணிட்ட பின்னாடி உங்களுடைய வீட்டு சர்வீஸ் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணோம். பாருங்கள், 8 நம்பரு என்டர் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து தான் உங்களுடைய வீட்டு சர்வீஸ் நம்பர் என்னவோ அந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டு சர்வீஸ் நம்பரை நான் என்டர் பண்ணுறேன், 1453, ஓகேங்களா? என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பில்லு இருந்துச்சுன்னா கரண்ட் பில் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிடும். அதன் மூலிமா நீங்கள் கட்டிக்க முடியும். நான் வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கேன், அதனால் வந்து ஷோ ஆகலை. நீங்கள் உங்களுக்கு பில்லு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கம்பல்சரி இதில் ஷோ ஆகும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இதன் மூலிமா கட்டிக்க முடியும். இந்த மாதிரி தான் ஃபோன்பே மூலிமா கரண்ட் பில் கட்டுறது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூகுள் பே மூலிமா எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் யூடியூபுக்கு போங்க. யூடியூபில் போயிட்டு விஎம் டெக் சென்ட்ரல் அப்படின்னீங்க டைப் பண்ணிங்கன்னா பாருங்கள், நம்ம சேனல் பேர் வருது. ஓப்பன் பண்ண உடனே கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்துருப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழவே பாருங்கள் ஆளுன்னு கேட்கும், ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து தான் கூகுள் பே ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் பேவிலும் பாருங்கள் இதே மாதிரி தான். நம்ம எப்படி ஃபோன்பேவில் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் காசு அனுப்புறது, அதே மாதிரி பேலன்ஸ் செக் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். அது கீழே ட்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள் வியூ ஆல் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் கீழே அதே மாதிரி கீழே தந்தீங்கன்னா இப்போ ஃபோன்பேவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் எலக்ட்ரிசிட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் மேலே வந்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோன்பேவில் எப்படி யூஸ் பண்ணுங்களோ அந்த 8 டிஜிட்டல் நம்பர் போட்டு அதே மாதிரி தான் இதுலேயும் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் நம்பர் கேட்கும். இங்கே பாருங்கள், ஓகே பண்ணோடனே ஆல்ரெடி நான் கட்டி இருக்கிறது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபோன்பேவில் என்டர் பண்ண மாதிரி 8 டிஜிட்டல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய சர்வீஸ் நம்பரை என்டர் பண்ணுங்கள், 08430008 08430008. அதுக்கு அடுத்து தான் உங்களுடைய சர்வீஸ் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பாருங்கள் 1453, ஓகேங்களா? என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் பில்லு ஆல்ரெடி நான் கட்டிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஷோ ஆகலை. கம்பல்சரி கரண்ட் பில்லு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் இதன் மூலிமா கட்டிக்க முடியும். தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இது தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்காங்க. நம்ம வீடியோவை கண்டினியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்